மாவு சலிக்கிறோமா? பாக்ஸிங் பஞ்ச் பண்ணுற மாதிரி இது மட்டும்தான். இதை மட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வரணும், பேஸ்ட் மாதிரி சட்னி. வாவ், நல்ல நறுமணமாக இருக்குதுங்க, செம்ம வாசம். நெக்ஸ்ட்டு பல்லவே தயிர். அவ்வளோதாங்க, இதெல்லாம் வடித்து உள்ளே போடுறதா தான் இருக்கும். இனிப்பு இருக்காதா? கிரிட்டு 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 கிரிட்டு. பூரி இல்லைடா, சப்பாத்தி தான் ரொம்ப பூரி மாதிரி செய்கிறாப்புல. சாப்பிடலாமா? Cheers. செம்மங்க. வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ் தம்ப்லைன் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, சப்பாத்தி வெஜ்ஜு குருமா தரமாக செஞ்சு சிறப்பாக சாப்பிட போகிறோம். ஆக்சுவலாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலேயே நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபர் ரெகுலராக கேட்டுட்டு இருந்தாங்க. பல்லை வந்து சப்பாத்தியும் சூப்பராக செய்வாப்பிள்னு சொல்லிட்டுருந்தா, அதனால் வந்து சப்பாத்தி வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா இல்லை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்களானே தெரில. இட்ஸ் ஓகே. அவங்க அன்னைக்கு கேட்ட நினைவாக இன்னைக்கு தரமாக ஒரு வெஜிடேரியன் இன்னைக்கு வந்து செய்ய போகிறோம். சப்பாத்தி, அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, அப்புறம் இந்த லொட்டுலோஸுக்கு எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதையெல்லாம் வச்சு தரமாக சப்பாத்தி வித் வெஜ் குருமா செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க மக்கள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன இன்க்ரீடியன்ஸ் சொல்லி எல்லாமே சொல்லிடுறேன். வாங்க ஆரம்பிக்கலாம். வாங்க பல்லவே, ஆரம்பிச்சிடலாமா? ஓகே ரைட்டு. இங்கே பாருங்க மக்களே, ஆசீர்வாத் மாவு 2 கிலோ. அதை ஆஃபரில் வாங்கிட்டு வந்துறேன். நான் வந்து 1 கிலோ ஆசீர்வாத் மாவு வாங்கலான்னு சொல்லி தான் போனேன். ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். நேற்று சப்பாத்தி தான் செஞ்சோம். அவங்க என்னன்னாங்க 131 ரூபா இல்லைங்க 110 ரூபா தான் ஆஃபரை பண்ணாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியனன் கடையில், அண்ணன் வீடியோ பார்ப்பாருன்னு நினைக்கிறேன், கார்த்தியனன் கடையில் ஆசீர்வாத் மாவு 2 கிலோ வாங்கிட்டு வந்தோம். தயிர் இருக்குது. அப்படியே ட்ராவல் பண்ணி இங்கே வந்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு, பட்டாணி, அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸ் இருக்குது. அப்புறம் அப்படியே ட்ராவல் பண்ணி இங்கே வந்தீங்க அப்படின்னா பூண்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்க அப்படின்னா முந்திரி. பாடுறா, எனக்கோட பேர் டக்குன்னு வர மாதிரி இவனுக்கு டக்குன்னு வருதுடா. முந்திரி இருக்குது. அதுக்கப்புறம் துருவி வச்ச தேங்காய் துருவல் இருக்குது. அதுக்கடுத்து கசகசா வந்து ஊற வச்சுருக்கோம். ஓகேங்களா, கசகசா வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அப்புறம் அப்படியே ட்ராவல் பண்ணி இங்கே வந்து அப்படின்னா சோம்பு இருக்கிறது. சரிங்களா. அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷ் வேறு ஆஃப் ஆகிடுது. ஏன்னா ஃபோன் ஹீட் ஆச்சு அப்படின்னா சின்ன வெங்காயத்தை பொடியாக அழகாக அங்கே பாருங்கள் மக்களே, தெரியுதா, செம்மையாக கட் பண்ணி, அதாவது உரிச்சு கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை இருக்கிறது. அப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னா பிரியாணி செலவு, அதாவது கிராம்பு பிரியாணிக்கு போடுவோம்ல, அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது. நீங்கள் வந்து முழுசாக கூட வாங்கி போட்டுங்க. வீட்டில் எவ்வளோ இருந்திருக்கும் போல். இல்லை, அது போடுறதே அவ்வளோதான் போடணும். எதுவும் போடக்கூடாது, இது மட்டும் தான். ஓகே செஃப். ஓகே, ஃபைனலாக வந்து அப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் வந்து அரிஞ்சு வச்சிருக்கோம், தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கோம் மக்களே. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்து எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வச்சு தரமாக செய்ய போகிறோம். ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்? முதல்ல அது போட்டு வேக வைக்க போகிறோம். கேரட் பீன்ஸ் எல்லாம் வேக வைக்க போகிறோம். வேக வச்சுட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, மாவெல்லாம் இது பண்ணணும், பேசணும். எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாமா? ஓகே முகந்த், ஆரம்பிக்கலாமா? இதை எல்லாத்தையும் போட்டு வேக வச்சிடலாம். ஓகே பல்லவி, இதை எல்லாத்தையும் வந்து போட்டு வேக வைக்கிறதாமாங்க. பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி பாருங்க. ஆக்சுவலாக இந்த பட்டாணி நாங்கள் வந்து பச்சை பட்டாணியை வாங்க கிடையாது, ஊற வைக்கணும். ஏன் பல்லவி? ஊற வைக்கிற பட்டாணி மல்லிகை கடையில் கிடைக்கும். எவ்வளோ நேரம் ஊறுறதுக்கு? காலையில் ஒரு 9 மணிக்காட்டு ஊற வச்சுட்டு. காலை 9 மணிக்காட்டு ஊற வச்சாச்சு. ஓகே சூப்பர். ஓகேங்க, இங்கே பாருங்க, அனைத்து ஆரோக்கியமான காய்கறிகளையும் குக்கருக்குள்ளே இட்டாச்சு. இட்டதுக்கப்புறம் வந்து தண்ணி இடணும். வாட்டர் மிதக்குது. ஏன் வந்து பட்டாணி வந்து நீங்கள் வந்து அந்த பச்சை கலர் இருக்கல அதை வாங்காமல் மளிகை கடையில் வந்து வாங்கி ஊற வைக்க சொல்கிறோம் அப்படின்னா பச்சை கலர் இருக்கலாம் சாயம் போடுவாங்க. இதில் சாயம் போட மாட்டாங்க. இது யூஸ் பண்ணுறதா பெஸ்ட்டு. ஓகேங்களா, செம்மையாக ஊறி வந்துடும், நல்லாயிருக்கும். உப்பு போட்டுடலாமா? இதையெல்லாம் வேக வச்சா சத்து போயிடாதா? அது டவுட்டு தான், பரவாயில்ல. போடு. ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கு. கிரேவி நமக்கு டேஸ்ட்டாக வேணும், போடலாம். டெய்லியுமே அந்த மாதிரி வேக வச்சு அன்றைக்காச்சும் ஒரு நாள் தானே, தப்பு கிடையாது. கல் புல்லே போட்டாச்சு, அருமை. அடுத்த பல்லவி மூடி வச்சிடலாம். மூடி வச்சு அடுப்பில் வச்சிடலாம். சொல்லிக்கிட்டே வரானே. குண்டா, அண்டா, சுற்றி இங்கே என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டு நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. இப்போ சொல்ல மாட்டேங்கிறியா? பார்த்து தான் சொல்லணும். பிரியாணி கலருது. செஃப் நெல்லு சொல்லுங்க. சரி பல்லவி பற்ற வைக்கலாம்.
அவர் சொல்லி முடிக்கிறதுக்கு நாளைக்கு சொல்லி முடிச்சிடுவார். பூரி மாவு அதே சாமி. அப்புறம் எடுத்து வைக்கிறேன். எடுத்து வச்சிடலாம். மசாலா பாடுறா, மஞ்சத்தூள், குக்கரு. சரி அப்புறம் பல்லவே மாவு சலிக்கிறோமா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து சப்பாத்திக்கு மாவு சலிக்கிறோம். ஏன் பல்லவி இதை சலிக்கணுமா? கடையில் வேணும் மாவுமே. சலிச்சிட்டா பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் அரைக்கிற கோதுமையாக இருந்தால் சலிக்கலாம். இதில் சலிச்சா என்ன வருமா என்ன? அதில் ஒன்றுமே இருக்காது. சலிக்க தேவையில்லை பல்லவி. இது சரி சளி 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 தப்பு இல்லை. இங்கே பாருங்க ஒரு ஆள் தக்காளி எடுத்து ஆட்டை போடுத்திங்கிறான் பாருங்க. சரியான ஆள். சரிங்க செஃப், குட்டி செஃப். அவன் பாரு தக்காளி ஆட்டி போட்டு தின்னுட்டு இருக்கிறியா? டேய் தக்காளி பையா. சூப்பர் பல்லவே. அவ்வளோதான், மாவு சலிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி பிசையணும். ஓகே. சுடு தண்ணி எதுவும் ஊற்றணுமா? பச்சை தண்ணி தானா? பச்சை தண்ணி தான். போடு. உப்பு அள்ளிட்டான்டா. அது கல் உப்பு இல்லை, உப்பு போடுறானா? சரி போடு போடு, கொஞ்சம் போடு. சும்மா கொஞ்சோண்டுமா அவன் ஆசைக்கு. போது போது போது. போட வேலையாட்டு இருக்குது. அப்படியே வாயில் விட்டுருவே. தெரியும் இவனை பற்றி. சூப்பர் மக்கள்ஸ். அடுத்து தூள் உப்பு. என்னப்பா உப்பு டப்பா இருக்குன்னா நாங்கள் வந்து கல் உப்பு அரைச்சி தூள் உப்பாக யூஸ் பண்ணுவோம். போடலாம் சரிங்களா? தூள் உப்பு வந்து கடையில் வாங்குற தூள் உப்பு கிடையாது, கல் உப்பு அரைச்சா யூஸ் பண்ணுவோம். போதுமா பல்லவே? ஏன்னா நீ ஆரம்பிக்கலாம் பாட்டுக்கு வேலை செய்யும். அதாவது தூளுப்புன்னு சொல்லிட்டு கடையில் வைக்கிறதால ஒரிஜினல் தூளுப்பான்னு கேட்டிங்க அப்படின்னா மேபி டவுட் தான். அதனால தான் அதில் கொஞ்சம் கலப்படம் இருக்குது அப்படின்னாங்க. அதனால் கல்லுப்பு அரைச்சி எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு தூளுப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அடுத்த கட்டமாக வந்து தூளுப்பை வந்து உள்ளே போட்டுவிட்டு மிக்ஸ் பண்ணுறாப்புல வரமாவிலே மிக்ஸ் பண்ணுறாப்புல. வரமாவிலே மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தான் ஏகம்புல்லாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகும். நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் வந்து சரியாக மிக்ஸ் ஆகும். ஒரு பக்கம் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும், ஒரு சில பக்கம் உப்பு எச்சா இருக்கும், ஒரு சில பக்கம் உப்பு கம்மியாக இருக்கும். சப்பாத்தியில் டிஃப்ரெண்ட் தெரியும். அடுத்து வந்து நல்லா கலந்து விட்ரு. உப்பு கலந்தாச்சா? ஓகே, தண்ணி ஊற்றலாம். நெக்ஸ்ட்டு தண்ணி உள்ள ஊற்றுறோமுங்க. அடுத்து பச்சை தண்ணி தான். உங்களுக்கு பச்சை தண்ணி. ஓகே. நெக்ஸ்ட்டு தண்ணி மோந்து குடிக்கிறார். மாமா நானும் அத்தைக்கு ஹெல்ப்பரா? மக்கள்ஸ் வெளியே வந்து கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருந்த காரணத்தினால இப்போ பக்கமாக தான் வந்து இந்த லைட் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினோம். அதை உங்கள்கிட்ட சொல்லலான்னு நினச்சேன். சரி லைட்டெல்லாம் போய் சொல்லிக்கிட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலை. பட் பரவாயில்ல, இன்றைக்கி வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா தெரியுது பாரு. இது ஒரு எல்இடி பல்பு தான் மக்களே, நல்லா இருக்குது வெளிச்சம். நெக்ஸ்ட்டு பச்சை தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் வதன்னு போயிடும். A few minutes later. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பல்லை வந்து இடமாற்றம் பண்ணிட்டாப்புல மாவை. என்ன பல்லை பாக்ஸிங்லாம் பண்ணுறீங்க? அப்போ தான் மாவு சாஃப்டாக இருக்கும். இப்படி பண்ணால் தான் சாஃப்டாக இருக்குமா? மக்கள் பல்லவி சப்பாத்தி வந்து வேறு லெவலில் செய்வாப்புல. அதனுடைய என்ன சொல்கிறது தத்துரூபம் எல்லாமே இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்கிறதுனால தான். சரிங்களா? அதான் இந்த மாதிரி கையை வச்சு பாக்ஸிங் பஞ்ச் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நீ பண்ணும் போதே வந்து அதனுடைய அணுக்கள் எல்லாமே ஒன்னோட ஒன்று வந்து நல்லா இதாகும்னு நினைக்கிறேன். மாவு மிக்சிங் கெப்பாசிட்டி வந்து அதுவே வந்து வேதியியல் வினை கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் மக்கள். இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் தான் சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கு. சுடு தண்ணியோ வேறு எதுவுமே நாங்கள் போட கிடையாது. பச்சை தண்ணியில் மாவு போட்டு பிசைகிறோம் கோதுமாவை. ஒவ்வொருத்தங்க எண்ணெய் ஊற்றுவாங்க. எண்ணெய் ஊற்றுவாங்க. எண்ணெய் ஊற்றுறதுனால அது சாஃப்ட் ஆகாது, காஞ்சி போயிடும். எண்ணெய் ஊற்றினா சாஃப்ட் ஆகாது, காஞ்சி போயிடுமா? ஓஹோ, இதை பாருங்க அப்படியே மடக்கி பண்ணுறாப்புல. புரியுதுங்களா? அப்படியே இந்த பக்கத்துக்கு விசில் வந்துருச்சு. ஒவ்வொரு தடவை நம்ம பிசையும் போதுமே மடித்து பண்ணுறோம். ஆடா இவன் வேறடா ஒன்று. ரைட், இன்னொரு விசில் வரட்டும், நல்லா கசகசன்னு வரட்டும். அதாவது ஒவ்வொரு டைமுமே வந்து எப்படி பல்லவி இப்படி வச்சு அமுத்தி நல்லா அமுத்தணும். அமுத்தி இந்த கை வச்சு நல்லா அமுத்துறப்ப இதெல்லாம் மிக்ஸ் ஆகும். அப்படியே மடிக்கிறோம். மடிச்சு
பாடுறா பல்லவி. அடுத்த கட்டமாக அடுத்த கட்டமாக இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாமா? இதெல்லாம் வந்து அரைக்கணுமா? எப்படி அரைக்கணும்? எதாவது அரைக்கணும்? எல்லாமே போட்டு அரைக்கணும். இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைக்கணுமா? இதில் இருக்கிற தேங்காய் துருவல், கசகசா, சோம்பு, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் வந்து முந்திரி, இது மட்டும் தானா? இது மட்டும் தான். இது மட்டும்தான். இதை மட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வரணும், பேஸ்ட் மாதிரி, சட்னி மாதிரி. இங்கே பாருங்க, நல்லா சட்னி, தேங்காய் சட்னி மாதிரி அரைச்சாச்சு. அவ்வளோதானே பழகி அரைக்கணுமா? அவ்வளோதானா? ஓகே. அடுத்த கட்டமாக அடுப்பை பற்ற வச்சாச்சு. அடுப்பை பற்ற வச்சுட்டு வடைச்சட்டி தூக்கி அடுப்பில் வடைச்சட்டி தூக்கி அடுப்பில் வச்சுட்டு அடுத்த கட்டமாக அதை பாருங்க, இங்கே வந்து தாளிப்புக்கான பொருட்கள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் போட்டு தாளிக்கணும். எவ்வளவு கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுறோம். சூப்பர். மக்கள் கவலை வேண்டாம், நான் வந்து க்ளோஸ்அப்பில் எடுக்கும்போது நல்லா உங்களுக்கு வெளிச்சம் தெரியும். எட்ட போகும்போது மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இருட்டு அடிச்சாப்பிட்டு இருக்கும். அதோ பாருங்க, நிலா பாருங்க ஜொலிக்கிறாரா? சரி, ரைட்டு, சூப்பர். பல்லவி, அடுத்தது பிரியாணி செலவெல்லாம் ஃபஸ்ட்டு போடுறோம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டுருக்கலாம். ஆமாம், இதை போட்டாலும் தெரிக்கும். கரெக்டு தான். பச்சை மிளகாய் போட்டா போடு, அதே போட்டு எல்லாம் தூரமாக வரலாம். தலிக்கு சாமி. அப்பா, பச்சை மிளகாய் போட்டால் வெடிக்கும். நீயும் தலிக்கு பல்லவி. எதனால் வந்து பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு போடுறோம்னா, இந்த பச்சை மிளகாய் வந்து எண்ணெயில் வணங்குச்சுன்னா தான் அல்சர் வராதுங்க. அந்த காரத்தன்மை வந்து கொஞ்சம் குறையும், நல்லாயிருக்கும். உட்காந்துக்கிற அப்புறம் உட்காந்துக்கிற அப்பா. சரி சேர் வச்சுருக்கிறியா? சரி, நான் உட்காந்துக்கிறேன். பல்லவி, அடுத்தது வெங்காயம். பாருங்க, சின்ன வெங்காயம் பாருங்க, ஏகப்பட்ட வெங்காயம். எப்படித்தான் எண்ணாரம் தொளிச்சு கழுவி அரைச்சாப்பிலையே, அரிஞ்சு வச்சாப்பிலையே தெரியல. பல்லவி, நம்ம செய்கிறது ஃபஸ்ட்டு நம்ம செய்கிறங்கிற விட இப்போ நீ செஞ்சுட்டு இருக்கிற பார்த்தியா, இது வந்து குழம்பு எப்படி வருமோ என்ன வருமோங்கிறது டவுட்டே தேவையில்லை. இவ்வளோ சின்ன வெங்காயம் போட்டு நீ செய்கிறத பார்த்தாலே, மெத்தடை பார்த்தாலே தெரியுது குழம்பு இன்னைக்கு வந்து வேறு லெவல் இருக்கும்னு. ஏன் முக்கி? அவங்க பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து பெரிய வெங்காயம் குட்டி குட்டி நறுக்கிறதோட சின்ன வெங்காயம் நான் நறுக்கி போட்டேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு அதுதான் போட்டேன். உண்மை சொல், பெரிய வெங்காயம் வீட்டில் இல்லை தானே? இருக்குது. அது என்ன போடுறதுக்கு சரி வேண்டாம், நான் சின்ன வெங்காயம் போட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரி அதான் செஞ்சு சரி நல்லா இருந்தது. அதனாலயா? என்ன சாமி? சின்ன வெங்காயம் தான் போட்டாங்க நேத்தா. நீங்க கூட இருந்து பாத்தீங்களா? நல்லா அத்தைக்கு ஒப்புதுனீங்கன்னு நல்லா தெரியுது. நல்ல அசிஸ்டன்ட். அத்தை சொன்னோன்னு செஞ்சு கொடுப்பாங்க. அப்பதானே அத்தை ரெண்டு சப்பாத்தி சேர்த்து போடுவா, தெரியுமடி. அடுத்தது அடுத்தது கறிவேப்பிலைங்க. நம்ம மரத்தில் இருக்கிற கறிவேப்பிலை. தக்காளி பழம். எஸ், பார்த்தீங்களா மக்கள், தக்காளி உள்ளே ஆட் பண்ணிட்டோம். நல்லா தக்கன்னு ரெட் கலரில் ஆஃபீஸ் தக்காளி. நாட்டு தக்காளியாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அடுத்தது உப்பு, கல்லுப்பு. குழம்புக்கு தேவையான கல்லுப்பு உள்ளே ஆட் பண்ணுறோம். உப்பு போட்டோம் அப்படின்னா தக்காளி சீக்கிரம் வணங்கும். முக்கியம், உனக்கு தெரியுமா தெரியாதா? என்ன சொல்றேன்னு ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆகிட்டே ஆளு. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். நம்மளுக்கு இந்த டார்ச் லைட்டும் கூட ஆயுதம் தான். கூடிய சீக்கிரம் நெத்தியில் இது பண்ணுற மாதிரி நம்ம கொடைக்கானல் நாட்டு ரிச்சபிள் கிளப் போனப்போ அவர் கட்டியிருந்தார் பார்த்தீங்கன்னா நெத்தி லைட்டு. அதை வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருட்டுக்கால் சமையல் பண்ணும்போது தான் சூப்பராக வெளியே எடுக்கலாம். நிறைய இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகலில் சமையல் வரும், இரவு நேரம் சமையல் வரும். இரவு நேரம் சமையல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம மோகமாம ஸ்பெஷலு. அங்கிட்டு போயிடலாம், காட்டுக்காலை வச்சு வேறு லெவலில் சமையல் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணலாம். ஓகேவா? அடுத்த கட்டமாக தக்காளி வந்து வணங்கும் வேளையிலே நாம் சேர்க்கவிருப்பது மஞ்சத்தூளை. கிருமிநாசினியாகவும் கலருக்காகவும் நாம் தினந்தோறும் பயன்படுத்தி வருகின்றோம் என்பது இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கது. அதற்கடுத்த வேலையே மல்லித்தூள். மல்லித்தூள் ஆக்சுவலாக கோயிந்தா கரண்டு போய்விட்டது. நம்மிடம் இந்த டார்ச் லைட் ஆயுதம் இருப்பதால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த கட்டமாக கறி மசாலா. கொஞ்சமாக. ஓகே, என்னென்று தெரியவில்லை. இந்த கோடை காலம் வந்தாலே அடிக்கடி மின் வெட்டு ஏற்படுகிறது. சூப்பர். உள்ளே வந்து கறி மசாலாவும்
கொத்தமல்லி பொடியும் போட்டு கிளறனால அதனுடைய வாசம் வந்து நல்லா இருக்குது பார்க்குறக்கு சரி முகர்றதுக்கு நல்லா இருக்குது. பல்லவி லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, லைட்டாக தண்ணி ஊற்றினாலும் சரி வெயிட்டாக தண்ணி ஊற்றினாலும் சரி எதாக இருந்தாலும் ஒரு வார்த்தை முன்னாடி சொல்லிட்டு செய், அப்போ தான் நான் கேமரா ஆன் பண்ணி வைக்க முடியும். ஆஹா இப்போயே பாருங்கள் மக்களே, நல்லா கிரேவி கணக்காக வந்துருச்சு. அது போக வந்து லைட்டில் வந்து பூச்சிகள்லாம் நிறையா வந்துருச்சு. உள்ள குழம்பு கால் விழுந்ததுன்னா பூச்சி குழம்பு தான் இன்றைக்கெல்லாம். இப்போ வரைக்கும் ஒன்று உழுவுலின்னு நினைக்கிறேன். ஆஹா பாருங்கள் மக்களே, நல்லா கிரேவி கணக்காக வந்துருச்சு. நல்லா இருக்குது இதில் பார்க்குறதுக்கு. உள்ளே போட்ட காய்கறிகள் அனைத்தும் நன்றாக வெந்து உள்ளது. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நேரத்தில் அடி பிடிக்க ஆரம்பிச்சிருன்னு நினைக்கிறேன். அடுத்து வேறு எதாவது சேர்க்கறதா சேர்த்துடலாம். அரைச்சிட்டு வந்ததா? ஓகே, அரைச்சிட்டு வந்த ரகசிய மசாலான்னு சொல்லிடுவோம் அதுக்கு பேர். ஏன்னா அதில் நிறையா போட்டிருக்குறோம். தேங்காய், அது இஞ்சி பூண்டு முந்திரி கசகசா ஊற வச்ச கசகசா எல்லாம் போட்டிருக்குறோம். சூப்பர். இங்கே பாருங்க, அப்படியே பால் மாதிரி இருக்குது பாருங்களேன், வெள்ளை கலரில் தூய்மையாக. அடடே இப்போ தாங்க வேறு மாதிரி அப்படியே இன்ன வரைக்கும் தக்காளி குருமா மாதிரி இருந்த விஷயத்தில் இப்போ இந்த விஷயத்தை ஆட் பண்ண உடனே இது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சு. பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது, அதே மாதிரி ஸ்மெல் பண்ணுறதுக்கும் சரி வாசத்துக்கும் சரி. செம்மடா. முறுக்கு திங்கிறான் பாருங்க, முகுந்து குட்டி முறுக்கு திங்கிறான். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி. வேஸ்ட் பண்ணக்கூடாது, எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பாருங்க நல்லா பொரியல் விட ஆரம்பிச்சிருச்சு. பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. ஆட்டுக்குட்டி, ஜமுனுக்குட்டி, ஜமுனுக்குட்டி, என்ன பண்ற முகுனுக்குட்டி? நான் நல்லா இருக்கிறேன் ஜமுனுக்குட்டி. என்ன பண்ற சரி ஆட்டுக்குட்டி, சரி மாட்டுக்குட்டி. என்னைய மாட்டுக்குட்டின்னு சொல்றான். கெடாக்கண்ணா என்னமோ பேசுங்கடா. வாவ், நல்ல நறுமணமாக இருக்குதுங்க, செம்ம வாசம். நெக்ஸ்ட்டு பல்லவி தயிர். ஓகே, தயிரை வந்து குண்டா மாற்றியாச்சு. கலந்துருங்க பல்லவி. எதனால் வந்து இப்படி கலந்து விட்டு ஊற்றுனாப்பில் அப்படின்னா, அப்படியே ஊற்றுனப்பனா தரிசு தரிசாக வந்துருமாம்மா. அதனால் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொலன்னு மிக்ஸ் பண்ணி. கடையில் வாங்குற தயிராக இருந்தால் கொலன்னு தான் இருக்கும். இது நம்ம வீட்லேயே நம்ம சொந்த எருமை மாட்டு பாலில் தயிர் ரெடி பண்ணுறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரி கெட்டியாக இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் நல்லா கூழ் மாதிரி மிக்ஸ் பண்ணி ஓகேவா ஊற்றிடலாம். அடுத்த கட்டமாக ஜம் என்று குழம்புக்குள்ளே தயிர் ஊற்றுறோம். என்னப்பா குழம்புக்குள்ளே தயிர் ஊற்றுறீங்க கேட்டீங்க அப்படின்னா பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும். ஆஹா சூப்பர், கரண்ட் வந்துருச்சுங்க. செமையாக இருக்குன்னு சொல்லி வாயை மூடல, கரண்ட் வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக செமையாக தான் இருக்கும். ஏமுகுந்தே எஸ் வடி அதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் தானே போகுது, அவ்வளோதாங்க. இதெல்லாம் வடித்து உள்ளே போடுறதா தான் இருக்கும். நாட்டு சக்கரை வந்தாச்சா? நாட்டு சக்கரை வந்தாச்சுன்னா அங்கே ஒரு ஆள் வருவானே ஏதாவது. சரி தொடுறான் பாருங்க. ஏய் நீ யாருன்னு வரான் பாருங்க. தம்பி பல்லவி ஓப்பன் செய்யலாம். சூப்பருங்க. அப்பளைய கோச்ச மாதிரியே தான் கோச்சிக்கிட்டு இருக்குது, வேறு எந்த மாற்றம் கிடையாது. இப்போ இதில் வந்து இந்த வடித்து வச்ச காய்கறிகளை உள்ளே இறக்குறோம். சூப்பர். வேக வச்சு வடித்து வச்ச காய்கறி, வேக வச்ச காய்கறி. ஓகே சூப்பர். அடா இந்த பட்டாணி உள்ளே போடுறத பார்த்தாலே இந்த பானிபூரி ஞாபகம் தாங்க வருது. மசால் பூரி ஞாபகம். சூப்பர் பல்லவி. கிளறி விடலாமா? கிளறலாம். எஸ் சூப்பருங்க. ஆக்சுவலாக இந்த பட்டாணியெல்லாம் வந்து அப்படியே போட்டு வேக வச்சோம் அப்படின்னா வேகாதுங்க. இந்த மாதிரி குக்கரில் போட்டு வேக வச்சு போட்டோம் அப்படின்னா தான் நல்லா வேகும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி மெத்தடில் குழம்பு செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு தான் செய்யணும், அதுதான் நல்லாயிருக்கும் கூட. ஓகேங்களா? இல்லை நீங்கள் அப்படி டேரெக்டாக போட்டு நல்லா வேக வச்சு பொறுமையாக செய்கிற மாதிரி இருந்தாலும் செஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன் பல்லவி? அதுக்கு வந்து பொறுமை வேணும், கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அவ்வளோதாங்க, குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதான் ஆல்ரெடி அதில் வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி மூடி வச்சிடலாம். ஏன்னா ரொம்ப வந்துச்சு அப்படின்னா அப்புறம் பொரியல் மாதிரி ஆயிரும், அப்புறம் கிரேவி பத்தாது சாப்பிட்றதுக்கு. சரிங்களா? ஸோ அந்த காரணத்தினால இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னால் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை. சூப்பர். 2 ஸ்பூனு
3 ஸ்பூனு போதும் பல்லவி. சர்க்கரை இனிப்பு இருக்காது. இனிப்பு இருக்காதா? ஓகே ஓகே. ஒரு 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை உள்ளே வந்து ஆட் பண்ணியாச்சு. என்னப்பா குழம்புல நாட்டு சர்க்கரை போடுறீங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், செஞ்சு பாருங்கள். நேற்று பல்லவி செஞ்சுருந்தாப்புல வேறு லெவல் இருக்கும் மக்களே. அடாடாடாடா, சர்க்கரை கரைஞ்சாதான் கலர் வரும். கரைஞ்சாதான் கலர் வரும். அதான் கலர் வந்தால் என்ன வெரைட்டி என்ன வளவை, டேஸ்ட் வந்தால் போதும். சர்க்கரை என்ன முழுசாக இருக்குது? கரையணும் கொஞ்சம் லேட் ஆகும், டைம் எடுக்கும். நாட்டு சர்க்கரை டைம் எடுக்கும், எந்த சர்க்கரை இருந்தாலும் டைம் எடுக்கும். ஆஃப் பண்ணிடலாமா? சூப்பர். வரலாமா? அப்படியே பரபரன்னு தூவி விடுங்க அப்போ. அடுத்த கட்டமாக கொத்தமல்லி தலையை போட்டாச்சு. ஒரு கிளறி மூடி வச்சிடலாம். இல்லை ஹாட் பாக்ஸுக்கு மாற்றி கூட வச்சிடலாம், எதுவும் பண்ணிடலாம். மொத்தத்தில் அதெல்லாம் அப்புறம் பண்ணட்டும், அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். நம்மளுக்கு தேவையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பல்லவி கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. அப்படி எடுங்க. சூப்பர். ஆஹா, நான் நேற்றே சொன்னேங்க, இந்த சப்பாத்தி வீடியோங்கிற சப்பாத்தி செய்யும்போது இந்த குழம்பு சாப்பிடும்போது சொன்னேன், இப்படியெல்லாம் வந்து டவுனுக்கால கடை வச்சு சப்பாத்தி வச்சு சுட்டு ஒரு தள்ளுவண்டி கடை போட்டால் கூட ஒரு நாள் 2000-3000 சம்பாதிக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். வேறு லெவல். இப்படி காம்பினேஷனாக ஒரு சட்னி மட்டும் தரமான சட்னியும் இதையும் கொடுத்தோம்னு வைங்க, பட்டையாக ஓடும். வேறு மாதிரி பழகி நீ சாப்பிடும்போது இன்றைக்கி வேணாம், இன்றைக்கி டைம் ஆயிரும். அல்ல எனக்கு பசிக்குது, அப்பாவும் பசிக்குது, இன்னொரு நாள் செய்யலாம். இது சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் இருக்கல, அதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி அப்படியே கடிச்சிக்கிட்டு இதெல்லாம் தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். வேடிக்கை பார்த்த நம்மளுக்கே கொடுக்கும்போது அசிஸ்டண்ட்டு கொடுக்காம என்ன? அசிஸ்டண்ட்டு கொஞ்சம் பார்த்து கொடுங்க. எனக்கே கையில் சுட்டு பிடிச்சி முகத்தை நல்லா ஆற்றிட்டுண்டா. சூடலே இல்லை? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பல்லவி குழம்பு ரெடி. அடுத்த கட்டமாக ஓகே, அடுத்த கட்டமாக சப்பாத்தி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து வரமாவு வந்து கொட்டுறாப்புல. சரிங்களா? எண்ணெய் தோட்டெல்லாம் வந்து சப்பாத்தி ஊட்டுறது இல்லையா? அப்புறம் ஊட்டினோம்னா நல்லா வராது, ரவுண்ட் ஷேப்பில் வராது. முதல்ல எடுத்து ஒரு டைம் அமுத்திக்கலாம். இன்னொரு டைமா? ஏன்னா இன்ன வரைக்கும் இதாக இருந்திருக்கும், காஞ்சி போயிருக்கும். ஓகே மக்களே, அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சப்பாத்தி வந்து உருட்டி சப்பாத்தி சைஸுக்கு ஏற்ற மாதிரி உருண்டை பிடிச்சி இது பண்ணுறோம். அந்த சப்பாத்தி அது எதுவும் சொல்லுமே, எப்படி சொல்கிறேன்னு தெரியலையே. அதான் மக்களே, சப்பாத்திக்கு அந்த பூரிமா உருட்டுறோம்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். அதாவது இங்கே பாருங்க, இந்த இடம் முக்கியமான இடம். சப்பாத்தி வந்து உருட்டும் போது நம்மளுக்கு சைஸ் வந்து தெரியும். கீழே முட்டையாட்டு வருதா, அது அப்படியே இப்படி பிடிச்சி நடுவுல பிடிச்சி இன்னும் லெக் பீஸ் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. லெக் பீஸ் மாதிரி பாருடா. சூப்பரா, பரவாயில்ல. அமுத்தி வச்சுக்கோனே, இந்த கை மட்டும் சுத்தணும். இப்படி சுத்துறப்ப இது தனியா வந்துடும், இது தனியா வந்துடும். ஓஹோ, தனியா வந்துடும். இது செரட்டான் சைஸ். இந்த செரட்டான் சைஸ் பாருடா, செம்ம. பாருங்க, இன்னொரு டைம் கூட சொல்கிறேன். அப்படியே எடுக்கிறாப்புல எடுத்துட்டு மாவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 டைம் ஃபோல்ட் பண்ணி மடிக்கிறாப்புல. இப்போவும் மடிக்கிறாப்புல. இந்த மடிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சாஃப்டாக வருதுன்னு நினைக்கிறேன். இதுதான் மெயின் ரீசன் கூட. வந்துருச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தா செய்ய முடியுமான்னு தெரில. ஆனால் ஒரு சில செஞ்சிருவாங்க, நல்லா அனுபவம் வந்துடுவாங்க. நீ செஃப் தான் போ, வேற மாதிரி. அவ்வளோதாங்க, 2 ரெடி. அதே மாதிரி தான் மக்களே, மொத்தத்தையும் வந்து படன்னு கையில் பண்ண முடியலன்னு கீழே வச்சு இப்படி பண்ணாலே போதும். ஓ, கீழே வச்சு பண்ணி கரெக்டாக ரவுண்ட் ஷேப் பண்ணிட்டா கீழே கூட அவன் வச்சு அமுத்திக்கலாம். நம்ம லெக் பீஸ் மாதிரி செஞ்சு அதனுடைய தலை மட்டும் இது பண்ணுறோம். அவ்வளோதானா? பாடுறா. சூப்பர் பல்லவி. விட்டுலாமா? அவ்வளோதான். அப்படியே உருட்டிக்கலாமா? அப்படியே மொத்தத்தையும் செஞ்சு உருட்டிடலாமல்ல? மொத்தம் செஞ்சு காஞ்சி போயிடுச்சு. சரி, ரைட்டு. ஓகே, நீ பண்ண ஆரம்பி. மாவில். ஓ, மாவுலையா? மாவில் டிப் பண்ணணுமா? அதுக்கடுத்து மாவில் வந்து டிப் பண்ணுறோமுங்க. அடுத்து இப்படி பாருங்க மக்களே, மாவில் டிப் பண்ணி அந்த சைஸை வந்து ஃபஸ்ட்டு கையிலேயே கொண்டு வந்துடுறோம். அந்த வட்ட வடிவம் அப்படிதான் மாவு வந்து ஒரே இடத்துல இல்லாமல் பாருங்களேன், எவ்வளோ ரவுண்ட் ஷேப்பாக இப்படி இருக்குது பாருங்களேன்.
போட்டுலாமா? இப்படி பண்ணும்போது மாவு வந்து எல்லா பக்கம் அதை ஸ்ப்ரெட் ஆயிடுது. உருட்டுறேன். பர்ஃபெக்ட். உருட்டலாம். எண்ணெய் கிண்ணெய் எதுவும் கிடையாது, வெறும் வரமாவு மட்டும்தான். உருட்டுறது வந்து பாருங்க, உருட்ட உருட்ட அப்படியே அந்த சப்பாத்தி பாருங்க ரொட்டி. அவ்வளோதானா? ஒரு டைம் மாவில் போட்டு இன்னொரு டைம் மாவில் போட்டு உருட்ட உருட்ட பாருங்க மக்களே, சப்பாத்தி பாருங்க எப்படி ரொட்டேட் ஆகுது பாருங்க. பாரப்பா, இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வராது. நம்ம ஒரு பக்கம் உருட்டோம்னா ஒரு தலை ஒரு பக்கம் போகும், கால் ஒரு பக்கம் போகுது, கை ஒரு பக்கம் போகுது. மாவு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வராது பாருங்க. எவ்வளோ ரவுண்ட் ஷேப்பு அப்படின்னு அம்மாவாசை சாரி பௌர்ணமி நிலா மாதிரி இருக்குது பாருங்க. செம பல்லவி. அவ்வளோதான், ஒன்று ரெடி. அதுக்கடுத்து இன்னொன்று எடுக்கிறோம், இது பண்ணுறோம், கையிலேயே வந்து சேஃப் கொண்டு வரோம். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சம்பவம் பண்ணிவிட்டு அந்த தலைவன் லைட்டாக சேரில் ஆடிக்கிட்டே இருந்தானுங்களா. அப்புறம் சேர் சாஞ்சு அந்த இதில் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வாங்க. அதாங்க ஃபஸ்ட்டு அந்த கையில் பண்ண பார்த்தீங்களா. கையில் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் அப்படியே வந்து லைட்டாக கொஞ்சம் வந்து பெருசாக வந்து பொரிக்கட்டையிலே உருட்டி அதுக்கப்புறம் எகைன் வந்து வரமாவில் தொட்டு இந்த வித்தையெல்லாம் வந்து செய்ய தான் மக்களே வரும். எவ்வளோ ரவுண்டாக பாருங்கள், ஒரே சைஸில் இருக்குது பாருங்கள். ஒன்றை கண்டாப்பில் நானே கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ அதான் இல்லை கண்டிப்பாக இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் இது பண்ண முடியாது. இதனால தான் மக்களே நான் சொன்னேன், நான் வந்து எதனால் வந்து பல்லை வந்து சப்பாத்தி வந்து சூப்பராக செய்வாங்க அப்படிங்கிறத இதனால தான் நான் சொன்னேன். சரிங்களா? ஒரே சைஸ்க்கு இருக்குதா? எங்கே ரெண்டுமே ஒரே சைஸ்க்கு இருக்குதா? ஆமாப்பா, இங்கே பாருங்க மக்களே, அளவெடுத்தாலும் செய்ய கிடையாது. பர்ஃபெக்டாக ரெண்டும் ஒரே அளவு. பல்லவே செம்ம. இங்கே பாருங்களேன், எட்ஜஸ் பாருங்களேன், ரெண்டுமே பர்ஃபெக்டாக ஒன்றை விட ஒன்று பெருசு இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குது. சரி இன்னொன்று பண்ணு பாப்பா. கிரிட்டு இது எப்படி வேலைவே இங்கே பாருங்க, உருட்ட அப்படியே ரொட்டேட் ஆகுதுங்க. அது மாவு வந்து தன்னைப்பால ரொட்டேட் ஆகுது. இதனால தான் வந்து இந்த பிரத்யேக வீடியோ உங்களுக்கெல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிறக்காக. எனக்கே இந்த ரொட்டேட் ஆகுறது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ரொட்டேட் ஆகுது, அதுக்கு முன்னாடி ஆகாது. இது கொஞ்சம் பெருசாக போயிருமோ? இங்கே பாருங்க மக்களை எப்படி வந்துருச்சுன்னு. கரெக்டான அளவு மக்களே, இது முதல் கொண்டு எல்லாமே கரெக்டாக வந்துருச்சுங்க. செம்ம. உருண்டை பிடிக்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. உருண்டை பிடிக்கிறதுல தான் இருக்குது. உருண்டை வந்து கரெக்டாக பிடிச்சா ஒன்றும் பண்ணாது. சரி ரைட்டு. நடத்துங்கள் மக்கள்ஸ். அவ்வளோதான், முகுந்தும் பல்லவியுமே இதை முடிச்சு கொடுக்கட்டும். அப்புறம் நம்ம அப்படியே பார்ப்போம். இதெல்லாம் வந்து நம்மளால் முடியாதப்பா. கறி வறுக்க சொன்னால் வறுத்து புல்லா. இந்த மாதிரியெல்லாம் வந்து ரவுண்ட் ஷேப்பு கரெக்டாக பண்ணுறதெல்லாம் நம்மளால் முடியாது. ஓகே, ஒத்துக்கிறேன். வேறு மாதிரி. A few moments later. பல்லவி அவ்வளோதானா? அவ்வளோதான். என்னடா அவ்வளோதான் இத்தனோடு விட்டுருக்கீங்க கேட்டீங்க அப்படின்னா கடைசியாக துக்கணுன்ட்டு. இங்கே பார்த்தீங்களா இல்லையா, மற்ற சப்பாத்தி எல்லாமே ஒரே அளவு மக்களே, தெரியுதா? கொஞ்சம் தான் மாறுதல தவிர ஓவராலாக சூப்பர். ஒரே அளவு ஊற்றிட்டாப்புல. சப்பாத்தி வைக்கிறப்போ ஒன்று இந்த பக்கம் போகும், அந்த பக்கம் அந்த பக்கம் போகும். அதனால் ஆமாம்மா கரெக்ட். நம்ம வைக்கிறதுலோட இது இருக்கும். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்து பலவே துணி. அடுத்து ஒரு பழைய துணி ஒன்று எடுத்துக்கிட்டு தவன் டிஷர்ட்டு அதை வந்து என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா மடிக்கிறாப்புல. சரிங்களா? வெள்ளை துணி நம்ம கை சூடாது. கை சூடாது. மடித்து வச்சுட்டு ஓகே அடுப்பு கொளுத்தி விடுறோமா? 3வது டைம் கொளுத்துறோம். சூப்பரு. தோசைக்கல்லை தூக்கி இரும்பு கல், மேக்ஸிமம் இந்த மாதிரி இரும்பு கல் யூஸ் பண்ணுங்க மக்களே, அதான் ரொம்ப நல்லது. நான்ஸ்டிக் எல்லாம் சப்பாத்திக்கு தான் நல்லது. நான்ஸ்டிக் அவாய்ட் பண்ணிக்கலாம். தோசைக்குமே வந்து இரும்பு கல் யூஸ் பண்ணுங்கள், அதான் நல்லது. இங்கே பாருங்க மக்களே, செட்டாக எப்படி இருக்குது பாருங்களேன், செம்ம. செட்டெல்லாம் ஒன்னோட ஒட்டிக்கு போகுது. ஒட்டாதா? வரமா போட்டங்காட்டி ஒட்டாது. ரைட்டு, தோசைக்கல் ஹீட் ஆகிட்டுருக்கு. சூப்பரு. இந்த கழுவி வச்ச பழவே கழுவ வேண்டியதில்லை, நேற்று தான் இது பண்ணோம். நேற்று பண்ணோமா? தினம் கழுவுனோம்னா எதுவுமே எந்திரிக்காது. ரைட். சரி. அப்போ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹீட் ஆகிடுதா? ஃபஸ்ட்டு சின்ன சப்பாத்தியை போட்டு செக் பண்ணுறோம். சரி வேணாம், இதில் வேண்டாம், அடுத்து பெருசில் சொல்லுவோம், அதான் நல்லாயிருக்கும். ஓகே, இது சாம்பிள் ட்ரையல் ரெடி. அதுக்கடுத்து மெயின் பிக்சர் போடலாம். போட்டாச்சு, வெயிட் பண்ணுவோம். சுடுது. அதுக்குள்ளே போயிட்டு வர்றேன். அதுக்குள்ளே 2 பேர் இது பண்ணுறானுங்க. சுட வாயில வச்சிடாதீங்கடா.
வைக்கணும் வைங்க, யாரு வேண்டாண்ணா. இருந்தாலும் 80 போட்டி வந்தீங்கன்னா அப்புறம் அனுபவிக்க வேண்டியது, நீ தான் அனுபவிக்கணும். சரி அவ்வளோதான். இங்கே பாருங்க, ம், ஒரு சைடு வெந்துருச்சு. ரொம்ப வந்து பபிள்ஸ் வரக்கூடாது, ரொம்ப பபிள்ஸ் வரக்கூடாது, இந்த நிலைமைக்கு இருக்கும். இந்த நிலைமைக்கு இருக்கணும். ம். அடுத்து என்ன பண்ணேன்? ஸ்லிம்மில் வச்சாச்சு. இதை பாருங்க மக்களே, ஸ்லிம்மில் வச்சதே இவ்வளோதான். ஏன்னா இந்த அடுப்பு கொஞ்சம் நல்லா ஹையாக எரியும், அதனால் அப்படி இருக்குது. ஸ்லிம்மில் வச்சாச்சு. வச்சாலும் விடக்கூடாது, ஆ, விட்டோம்னா தீஞ்சு போயிடும். விட்டா தீஞ்சு போயிடும். ஏன் சாமி? ஒன்று குண்டா வந்து குண்டா வந்துச்சா? வரு இப்போ பண்ணுவாங்க பாரு, அத்தை பண்ணுவாங்க பாரு. அவ்வளோதான் மக்களே, கையிலே பண்ணுறாப்புல. ஆ, இப்போ துணியை வச்சு அமுத்துறோம். அது ரொம்ப அமுத்துக்கூடாது, லைட்டாக. ஆ, பூரி மாதிரியே வருது. இன்னும் கொஞ்சம் சப்பாத்தி இப்படி பூரி மாதிரி வந்து பார்த்துருக்கீங்களா மக்களே? கொஞ்ச நேரம் பாருங்க. அப்படியா? ஏய் மக்கள்ஸ், இங்கே பாருங்க, ஃபுல்லாக பூரி மாதிரி போயிருச்சுதா, தெரியுதா? ஏங்க சப்பாத்தி பூரி மாதிரி போய் வந்துருக்குதுங்க. அவ்வளோதானா? சூப்பர் சூப்பர். நான் பாப்பா அங்கே பாருங்க மக்களே, பூரி மாதிரி இப்படி வந்துச்சுங்க. சத்தியமாக என்னால் வந்து நம்பவே முடியல. நான் நைட்டாக ஃபஸ்ட் டைம் கூட இருந்து பார்க்குறேன்னா பார்த்துருக்குறேன், பட் அந்த பூரி மாதிரி இப்படி வரதுல வந்து நினைவில்லை, மறந்துருச்சு. செம்ம. ஐயோ பூரிமா, இங்கே வாரு பூரியே தோற்று போயிட மாட்டிருக்குது. அவ்வளோதான், ஓடு தகிட தகிட. சுட்டு 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 உள்ளே அடிக்கிட்டு இருக்கிறாப்புல. கரண்டி எல்லாம் தேவையில்லை, கை தான். கையே கத்தி விரலை வீச்சா அப்படிங்கிற மாதிரி தான். அந்த காமெடியில் இரும்பல அந்த பழமொழி மாதிரி தான். செம்ம. இப்போ ஸ்லிம்மில் அரைச்சிட்ருக்கா? ஓ, எப்போ ஹையில் வைக்கிறது? ஹையில் அந்த சைடில் வந்து ஃபுல்லாக வெந்துடும். பக்கம் இருக்கிறது ஓ, சைடில் ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் ஹையில் வச்சிட்டோம்னா புஷ்ஷுன்னு வரும். நம்ம புஷ்ஷுன்னு வரதுக்காக அதுக்கு வந்து ஹையில் இருக்கும். அதுக்கு நல்லா ஹீட் கிடைக்கும். எந்திரிக்கு 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 எந்திரிக்கு. இப்போ ஹையில் வச்சாச்சு. ஓ, வச்ச உடனே திருப்பிடணும். வச்ச உடனே திருப்பி சும்மா லைட்டாக வெந்திருக்குது. எப்படி எந்திரிக்குதுங்களே? இது உடஞ்சிருச்சு போல. எந்திரிக்குது எந்திரிக்குது. எந்திரிக்குது எந்திரிக்குது. எந்த பக்கம் ஓட்டையாக இருக்குது அந்த பக்கம் அமுத்தணும். செம்ம. அமுத்துறப்பா தானா வந்துடும். 15 minutes later. ஓகே, சாப்பிட்றலாமா? ஓகே ரைட்டு. அவ்வளோதான் மக்கள்ஸ், எடுத்து வந்தாச்சு. ஓப்பன் பண்ணலாம். நல்லா மேக்னெட் ஆகிடுச்சு. அந்த சக்கரெலாம் கரைஞ்சிருக்கும். ஒரு கலர் விட்டுலாமா? செம்ம செம்ம செம்ம. மூந்துக்கு 2 வச்சிரு. இந்த அவனுக்கு 1. இவே காதலி கேட்டானே எனக்கு 2. அவ்வளோதான். அதான் உன்னோட தட்டு உண்டு. கரெக்டு சாமி, சூப்பர். அடுத்தது முகுந்துக்கு. அங்கே வேறு இதாகுதா? ஓகே ஓகே, போதுமா சாமி? இந்தா அதெல்லாம் வச்சிருக்கு. பட்டாணி அதிகமாக இருக்குது, போங்க. இங்கேப்பா வாங்க பா. தவனோடதே எடுக்கிறதாமாங்க. சூப்பர் தவனுக்குட்டி. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு சாப்பிட்லாம்டா. அப்படி அழகா பிச்சு சூடாக இருக்குச்சா? அவ்வளோதான் சாமி. அப்படியே அதில் தோடு பட்டாணி கிட்டாணிலாம் சேர்ந்துடு. சாப்பிட்லாம். எனக்கு நிறைய இருக்கு. எப்படி முகி எச்சி உருதுரா? எனக்கு சூப்பரா இருக்குது. சூப்பராக இருக்குதா? ஓகே சாமி. நேற்றை விட இது சூப்பரா இருக்குது. நேற்றை விட இங்கே சூப்பராக இருக்கா? அத்தை கொஞ்சம் சக்கரை அதிகமாக போட்டால் எடுத்து தெரியுது. ஓகேடா, என்ஜாய். என்ன தரவை இருக்கிறாங்க? என்ன தரவை இருக்கிறான்? எப்படி இருக்குது? என்னத்தான் இருக்கு. உன்னையாட்டு இருக்கா? என்னத்தான் இருக்கு. சரி சரி. சரி ஓகே மக்களே, 2 பேர் 2 வாண்டுகளும் சாப்பிட்டோம். என்ஜாய் பண்ணுறாங்க. சூப்பர்.
மக்கள்ஸ் அதுக்கு அடுத்த கட்டமாக லயா இருக்காப்புல. லயா யார் அப்படின்னா எங்கள் பெரிய மூட்டு புள்ள. அவங்களுக்கு கொண்டு போயிட்டுருக்குறேன் லயாவுக்கு. லயா இந்தா சப்பாத்தி சாப்பிடு சாப்பிடு, எப்படி இருக்குன்னு சொல்லு. அத்தை சப்பாத்தி சுடுதா? பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிக்கிறேன், நீ சொல்லு. மொட்டை அடித்தாச்சு. அடையாளம் தெரியாது மக்களுக்கு, மொட்டை அடிச்சங்காட்டி. அது நல்லா எடுத்துனும்ல அந்த இதெல்லாம், பட்டாணியெல்லாம் நல்லா இருக்கா? ஓகே, என்ஜாய், நல்லா பிடிச்சிக்கோ. நெக்ஸ்ட்டு நானும் பல்லவியும் வந்து டேபிள் எடுத்து இங்கே போட்டோம். பல்லவி ஆரம்பிக்கலாமா? ஓகே, அடுத்து நீங்கள் சாப்பிட்டு சொல்லிடுங்க மக்களுக்கு. சுட 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 அப்படியே அங்கே பாருங்க, அந்த பட்டாணி, கேரட்டு, உருளைக்கிழங்கு, அந்த கசகசா, முந்திரி, தயிர், நாட்டு சர்க்கரை, அப்புறம் என்ன தக்காளி, பீன்ஸு, எத்தனையோ இருக்குதுங்க உள்ள. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? சாப்பிடு சாப்பிடு, இந்த 2 பைட் அடிச்சுடு. நீங்களே சூப்பராக இருக்குன்னு சொல்லாதீங்க. நீங்களே செஞ்சுட்டு நீங்களே சூப்பராக இருக்குன்னு சொல்லாமல் எப்படி சொல்லலாம்? மட்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதா? ஓகே மக்கள்ஸ், அடுத்த கட்டமாக நம்ம கோட்டா இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சு எவ்வளோ நேரம் ஆனாலும் கூட சப்பாத்தி ஆறிடுச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃபாலாம் ஆகவே இல்லை, செம்மையாக இருக்குதுங்க. அப்படியே தூக்கி எல்லாத்தையும் உள்ளே வச்சுவிட்டு, நம்மளுக்கு இப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும். அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணி அப்படியே அகைன் கொஞ்சம் அதை நல்லா சுட்டு சாப்பிட்லாமா? சியர்ஸ். இங்கே வேறு ஒரு புண்ணு இருக்குது, வலிக்குது. சே செம்மங்க. அந்த பட்டாணி, நாட்டு சர்க்கரையினுடைய ரோல் மெயினாக தெரியுது, இனிப்பு தெரியுது. அந்த தயிரினுடைய இது வந்து புளிப்பு லைட்டாக தெரியுது. தக்காளி, பட்டாணி, கேரட்டு, முக்கியமாக அந்த முந்திரி, கசகசா, பா வலையே செம்ம. இதில் இஞ்சி பூண்டு போட மாட்டாங்க, நாம தான் போட்டுருக்கோம். ஓ, இதில் இஞ்சி பூண்டு போட மாட்டாங்களாமா, ஆனால் கம்பல்சரி நீங்கள் போடுங்க. செம்ம. அப்படியே இந்த பட்டாணி, இந்த குருமா இருக்குது பாருங்க, இந்த குருமாவையே எடுத்து பைட் விடலாம் போல் இருக்குதுங்க. செம்மையாக இருக்குதுங்க. சாப்பிட்லாமா? வேற மாதிரி மக்களே, ரியலி ஒர்த்தான சம்பவம். செம்மங்க. அடாடாடா, அப்படியே சப்பாத்தி எடுத்து அந்த அந்த இதில் இருக்கக்கூடிய மொத்த விஷயங்களையும், அத்தனை விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குது, அத்தனையும் இதுக்குள்ள அப்படியே சப்பாத்திக்குள்ளே வச்சு பல்லவி செம்மப்பா. பசியில் எல்லாம் இருந்தோம்னு வைங்க, குறைஞ்சது நல்லா சாப்பிட்றால 10 சப்பாத்தியோட ரசம்லாம் சாப்பிட்லாம், கண்டிப்பாக சாப்பிட்லாம். லேசாக சப்பாத்தி இருந்தால் எத்தனை நேரம் சாப்பிட்லாம். மொத்தமாக சுட்டுல 2க்கு மேலே திங்க முடியாது. ஆனால் நீ மொத்தமாக சுட்டு அந்த குழம்பு இந்த அளவுக்கு இருக்கிற விட்டு ஒரு புல்லா மாதிரி இருக்குது, வேறு லெவலு. விட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு அப்படியே இங்கே வாருங்களேன், எவ்வளோ இருந்துச்சு, இவ்வளோ தான் இருக்குது. நான் ஒரு சப்பாத்தியோட முழுசாக சாப்பிட்டு முடிக்கல, அதுக்குள்ளே இந்த விஷயங்கள் காலி. உண்மையாலுமே பானிபூரி குழம்பெல்லாம் தள்ளி தாங்க நிற்கணும் இது பட்டாணி குழம்புக்கு. பா செம்மங்க. சப்பாத்தி வேறு லெவல்னா குருமா அதுக்கு மேலே வேறு லெவலு. சரி ஓகே மக்களே, அவ்வளோதான். பேசிக்கிட்டே ஜாலியாக சாப்பிட்றேன். இங்கே வாருங்க, குருமாவே தீர்ந்து போச்சு. என்ன பண்ணுறேன் எனக்கு ஒன்றும் தெரியல, ஏன்னா சுவையில் அப்படியே சொக்கி போயிட்டேன். பாய் மக்கள், மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ போய் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை என்ன வருது உங்கள் கேசனோட வாசியோ உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள், ஓகேவா? இந்த பக்கம் வந்து சொத்தப்பல் வந்து ரூட் கேனல் பண்ணுறதுக்காக பேஸ்ட் வச்சு வந்துருக்கேன். அதை மறந்துட்டு
நான் பாட்டுக்கு பழைய வீடு இதுக்கு முன்னாலாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. அது மட்டும் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது. அதை அந்த இடத்துல மெயினாக சொல்லணும். சப்பாத்தி பிக்கிறதுக்கும் சரி வாயில் போட்டு மெல்றதுக்கும் சரி பெருசாக வந்து அந்த கெட்டித்தன்மையில் ரொம்ப மிருதுவாக சாஃப்டாக இருக்குது மக்களே. இதே வந்து நம்ம கோதுமை அரிசி செய்கிறோம்ல அதில் வந்து இதே மாதிரி செஞ்சால் அது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதாவது கடையில் வாங்கின அந்த மாவு செஞ்சோம்ல அதே மாதிரி ராவான கோதுமையை அரைச்சி நம்ம மில்லில் கொண்டே கொடுத்து அரைச்சி செஞ்சாலும் இதே மாதிரி செஞ்சால் இதே மாதிரி சாஃப்டாக இருக்குமாமாங்க. செம்ம பாய் மகள்.